அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்ததியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அட்சய தகவலை பதிவிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்ப்போமே. இது ஒரு பெண்ணோட ஜாதகம், சரிங்களா? அந்த பெண்ணுக்கு வந்தீங்கன்னா பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற பிறக்கும் பொழுது அவங்களோட உயிர் ஜனனம் பெற்ற லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாமா இருந்தது, சரிங்களா? லக்ன புள்ளி அப்படிங்கிற எங்கே இருந்தது அப்படின்னா சுவாதி நாளில் பிறப்படுத்திருக்காங்க. இன்றைக்கி வயது பார்த்தீங்கன்னா 16 வயசு. அப்புறம் உங்களுடைய அட்ச லக்னம் அப்படியே 10 வருஷமாக இப்படி நகலும் அப்படிங்கிற அடிப்படையில் எங்கே போகுது அப்படின்னா தனுசு அப்படின்னா இந்த அட்ச லக்னத்தில் இருக்குது, சரிங்களா? இப்போ உங்களுடைய கேள்வி என்னென்னா, இது ஒரு பெண் ஜாதகம், தன்னுடைய மகளின் படிப்பு திறமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இந்த பெண் பார்த்தீங்கன்னா தற்சமயம் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ சம்மந்தமான முக்கியமாக கம்ப்யூட்டர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல ஒரு படிப்பு படிக்க போயிருக்காங்க, சரிங்களா? அப்போனா உங்களுடைய படிப்பின் திறமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா முதல்ல நம்ம ஐயா புதோடமுத்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த அட்சய லக்னம் அப்படிங்கிற லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கொண்டு இருக்காங்க. ஏன் அப்படி பார்க்கொண்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவர் தான் ஒரு ஜாதகத்தை முழுமையாக இயக்குவார். அதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் 1, சரிங்களா, இந்த 4 அப்படின்னா ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா குரு பகவான். அப்படின்னா லக்னாதிபதியாக இருக்கிற குரு பகவான் நல்ல இடத்துல லக்னத்தில் நல்லா இருக்கார். அப்போனா ஜாதகி நல்லா இருக்காங்க, சரிங்களா? அப்போனா இப்போ நம்மளுக்கு என்ன நட்சத்திர புள்ளி இயங்குது அப்படின்னா மூலம் அப்படின்னு இயங்குது. மூலம் 2, சரிங்களா? மூலம் 2 இயங்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நவாம்ச புள்ளி கடன், நோய், வம்பு வழக்குகள் இப்படி இந்த ஸ்தானத்தை தொட்டு செல்லும், சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுதும் இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூரிய பகவான் அப்படிங்கிறப்ப ஆடி மாதம் இயங்குது, சரிங்களா? அப்படி இயங்குனால சூரிய பகவான் கோச்சாரத்தில் இங்கே போய்கிட்டு இருக்கார், சரிங்களா? இது என்ன இடம்? இந்த அட்சலக்கணத்திற்கு அட்டமாதிபதி இடம் அப்படிங்கிற இடம், சரிங்களா? 8 அப்படின்னு இடம். அப்போனா இந்த ஆடி மாதங்களில் இந்த பிள்ளைக்கு படிப்புன்னு தன்மை கொஞ்சம் மீடியமாக இருக்கும். நம்ம படினா ரொம்ப மிரட்டக்கூடாது. ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான பிராப்தம் இருக்குது. இது பெண் பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் முதுகு தண்டோட வலிக்குது, குறுக்கு வலிக்குது அப்படின்னு ஒரு சில உடல் உபாதையில் சொல்லுவாங்க. 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போல எரிச்சல் இருக்குது அப்படின்னு அது அவங்க வயதிற்கு தக்க இளம் பெண் அப்படிங்கிறனால ஒரு சில உடல் தொந்தரவுகள் பெண்களுக்கே உண்டான உடல் தன்மையும் சொல்லுவாங்க, சரிங்களா? இந்தந்த ட்ரபிள் இருக்குது அப்படின்னு நம்ம உணர முடியும், சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய கேள்வி என்னன்னா, என் மகள் நல்லா படிப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறோம்னா, இந்த அட்சய லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற என்ன அப்படின்னா நம்முடைய படிப்பு ஸ்தானம், சரிங்களா? அப்படின்னா இந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னா நம்ம சனி பகவான். இது மகரம் வீடு. இந்த அதிபதி எங்கே இருக்காரு? இந்த இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடம். ஆனால் ஏஎல்பிக்கு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். இந்த பிள்ளைக்கு பாக்கியம், ஆனால் படிப்பு ஸ்தானத்திற்கு அது 8 அப்படிங்கிற இடம் இருக்கிறதுனால அட்டமம் வரனால படிப்பு தடைபடும். மெதுவாக படிப்பாங்க. சனின மெதுவானவர்கள எதையும் பதறாமல் நிதானமாக செய்கின்ற தன்மை, சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சூரிய பகவான், சரிங்களா, அதாவது அட்சய லக்னத்திற்கு, சரிங்களா, அட்சய லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருப்பதனால இவங்களுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னம்னா, இவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூலம் முடிஞ்சு பூராடம் இயங்குற வரைக்கும், பூராடம் ஒரு தோராயமாக ஒரு 3ஆம் பாதம் வர வரைக்குமே இவங்களுக்கு படிப்பு ஸ்தானம் கொஞ்சம் தடைபடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது, சரிங்களா? கூடயே 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார், சரிங்களா? இவர் யாருன்னா நம்முடைய நட்சத்திராதிபதி. மூலம் அப்படின்னு நட்சத்திராதிபதி கேதுவும் இருக்கார். அப்புறம் இந்த பிள்ளைக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னா படிப்பு சார்ந்த தடைகள் உண்டு. ஆனால் இவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கு? அருமையான படிப்பு. ஏஎல்பிக்கு அது 8. ஆனால் இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்திற்கு 2ங்கிற படிப்பு ஸ்தானத்திற்கு இது 7ஆம் இடம். அப்படின்னா கூடையே சூரிய பகவான் வீட்டிருப்பதனால இது அரசு சார்ந்த உதவி பெறுகின்ற ஒரு படிப்பு படிக்கணுங்கிற பிராப்தம். அதாவது ஒரு கல்லூரியில், சரிங்களா, இவங்க பணம் கட்டி தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற ஒரு கல்லூரியில் தான் படிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, படிப்புக்காக பிள்ளைகளை விரட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் விரட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்னா,
நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் வந்து ஒரு பரீட்சை வந்து எழுதுறான், சரிங்களா, காலேஜில். இதே நேரத்தில் இன்னொரு ஒரு கோயம்புத்தூர்லையும் என்னை மாதிரி தெரிஞ்ச ஒரு சகோதரியோட குழந்தையும் பரீட்சை எழுதுது, சரிங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு விடிய விடிய படிச்சிருக்காங்க. பரீட்சை எழுத போன ஹாலில் உள்ளே போனேன், தன்னை அறியாமல் கிருன்னு வந்து வாமிட் எடுத்துருக்கலாப்புல ஒரு 9:30 மணி கட்டத்தில், சரிங்களா. அப்போனா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி பரீட்சை நீ என்னைக்குனாலும் எழுதிக்கலாம், நீ போய் ரெஸ்ட் எடு, ட்ரீட்மெண்ட்டு பாரு, இந்த பரீட்சை அரியர் ஆகிட்டா கூட பரவாயில்ல, இன்னொரு அடுத்து வர்ற ஒரு நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து நம்ம பரீட்சை எழுதி ஜெயிக்க முடியும், அதனால் உடம்ப பாரு, கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணனால உனக்கு வந்து கிருகிருப்பு இருக்குது, வாமிட் வருது, உன்னால் தொடர்ந்து எழுத முடியாது, நீ போயிட்டு வான்னு அனுப்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பரீட்சை ஹாலுக்கு வந்திருக்காரு, கடினமாக படிச்சிருக்கிறாரு, ஆனால் பரீட்சை எழுத முடிஞ்சதா, முடியலை. அப்படிங்க என்ன பிரச்சனை ஆகுது, ஜாதகர் அப்படிங்கிற தன்மை என்ன பண்ணுது, தடுக்குது. அது போல தான் இங்கே என்னது, அட்சய லக்கணத்திற்கு ஜாதகருக்கு 8ஆம் இடத்துல இந்த சூரியன் சந்திரன் கேது இருப்பதனால இங்கே என்ன ஆயிடுது, படிப்புங்கிற ஸ்தானம் வந்து நல்ல இடமா இருந்தாலும் அட்சய லக்கணத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னால ஜாதகரின் செயல்பாடுகள், படிக்கிறேன்னு சாப்பிடாம பக்காம படிச்சுக்கிட்டு பரிச்சய படத்துல வாந்திரத்துக்கு கேள்விப்பட்டிருக்கோம்ல, இதுதான் இந்த தன்மை. இது போல கிரகங்களோட இயக்கங்கள் இப்படி கொண்டு போயிடும். ஆனால் இந்த பிள்ளைக்கு அந்த தப்பு நடக்கலை. நேற்று நடந்த நிகழ்வு, சரிங்களா, நேற்று காலையில் நடந்த நிகழ்வு. அவங்க பேரண்ட் ஃபோன் பண்ணி அழுதாங்க, சார் நல்லா படிக்கிற பையன் சார், கஷ்டப்பட்டு விடிய விடிய படிச்சிருக்கான் சார், பரீட்சையில் ஹாலில் அப்படி வாமிட் பண்ணுறான் அப்படின்னோடனே வெளியே அனுப்பிட்டாங்க சார், ட்ரீட்மெண்ட் பாருன்ட்டாங்க சார், பிள்ளைக்கு அடுத்த நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் அரியர் வச்சு எழுதணுமே சார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போனா இறை அருள் அப்படிங்கிறது, கிரகங்களுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது, படிப்பு தடைப்படணும் அப்படி இருந்தால் தடைப்பட்டுடும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், இந்த பிள்ளைக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பாப்பா படிக்கிறியா, படியா, உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யி, நீ படி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த பிள்ளை தன்னால் இயன்ற அளவுக்கு படிச்சிடும், சரிங்களா, வாழ்க்கையில் ஜெயிச்சிடும். தற்சமயம் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிப்பு படிக்கிறாங்க, சரிங்களா. இவங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும்னா கடினமாக இருக்கின்ற படிப்புகளை இலகுவாக படிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு மேக்ஸ்னா பார்க்க மாதிரிங்க கசந்து தள்ளும், பயமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 11 பெருக்குனா எத்தனை கட்டம் எனக்கு தெரியாது, இப்படி எடுத்து பெருக்குவேன், 11 11 11 11 1 2 121 சொல்லுவேன். இப்படி பெருக்கி பார்த்தா எனக்கு தெரியும், டக்குன்னு 11ஆம் வாய்ப்பாடு 11 × 11 121 எனக்கு சொல்ல தெரியாது, சரிங்களா. இது போல் நான், ஆனால் இவங்கள மாதிரி ஆளு எப்படி இருப்பாங்கன்னா, ஏஎல்பிக்கு 8ல் 2க்கு 7ல் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, கடினமாக இருக்கிற மேக்ஸு ஃபிசிக்ஸு அப்படிங்கிற கடினமான படிப்புகளை அசால்ட்டாக அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க. இலகுவாக இருக்கின்ற, இப்போ நம்ம உதாரணத்துக்கு லாங்குவேஜுங்கிறோம்ல, தமிழ் ஆங்கிலம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சரளமாக பேசுறது, இதில் போய் திணறிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா. அதனால் நம்ம வந்து இவங்களுடைய படிப்பு ஸ்தானத்தை வந்து கிரக சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலையும், இப்போ தற்சமயம் ஆடி மாதம் இயங்குறதுனாலையும், கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் இந்த ஆடி மாதம் அப்படின்னால கடகத்தை தொட்டு செல்வதனால இந்த ஒரு மாதம் வந்து படிப்புக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க, உடம்பு சார்ந்த உடல்வாதம் இருந்தால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அப்படிங்கிறது எங்களுடைய அட்சலக்கண பദ്ധதி ஜோட முறை ஏஎல்பி அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடிச்சு கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு பொதுவுடமூர்த்தி ஐயாவுக்கும் அவர் வழிநடத்தி செல்கிற அனைத்து மூத்த குருமாருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் எளிய வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.